أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد طب الغوانيها وعافية الأبدان والشفاعها ونور الأبصار وريائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال نبينا صلى الله عليه وسلم ومن شهد منكم الشهر فليصمه அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறை அன்புடையமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் நிரப்பமாக நிறவட்டுமாக. சத்திய தூதர் சர்க்குண சம்பன்னர் சமாதான பிரியர் நம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் குடும்பத்தார்கள், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தவறாத பின்பற்றி வாழ்ந்து சென்ற சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள் மீது, குறிப்பாக இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற அல்லாஹ்வுடைய இறை நேசர்களான நாம் யாவர்கள் மீதும் மற்றும் இந்த ஜும்மா நேரத்தில் தங்களுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டில் இருந்து கொண்டு ஜும்மாவுடைய பயானை கவனத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் எனது பாசத்திற்குரிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாஅத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. சங்கையில் சங்கக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணன் நபியின் ஷஃபாஅத்துக்குரியவர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது இதயம் கழித்த சலாமை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே ஒன்று சொல்லுகின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி, இந்த ரமலானுடைய காலங்களை பற்றி, இந்த ரமலானுடைய நேரங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறார். இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார் என்றால் இதில் ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். முன்னுள்ள சமுதாயம், முன்காலத்துள்ள சமுதாயம்,
விஷயம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்பது அது கடினம் அல்ல, அது கஷ்டம் அல்ல என்பது மக்களுக்கு பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, நோன்பு உங்களுக்கு சடங்குகளை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு சொல்லுவான், நோன்பு என்பது உங்களுக்கு லேசாக்கப்பட்டிருக்கிறது, அது கடினம் அல்ல, அது கஷ்டம் அல்ல. ஏனென்றால் முன்னாள் சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது போலதான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு என்பது உங்களுக்கு இலகுவாக தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகை தொழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தொழுகையை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வஅகிமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஆத்து ஸகாத்த, நீங்கள் ஸகாத்தை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, நோன்பை நீங்கள் எக்காரணத்தை கொண்டோம் நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வார்த்தை வயோதிகத்தை காரணம் காட்டி, முதுமையை காரணம் காட்டி நீங்கள் நோன்புகளை விட்டு விடாதீர்கள். ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வயோதிகம் அடைந்தாலும், அவர்களுக்கு காலம் கடந்தாலும், வயது முதிர்வு ஏற்பட்டாலும் அதற்குண்டான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். முடியாத பட்சத்திற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். முயற்சிகளை மேற்கொண்டு முடியவில்லை என்று சொன்னால் அது வேறு விஷயம். என்றாலும் கூட நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு நாம் சிறு வயதிலேயே, குழந்தைகளுக்கு சிறு பிராயத்திலேயே நோன்பு வைக்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு 4-5 வயதுகளை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நோன்புடைய பயிற்சியை கொடுங்கள். நோன்புடைய பயிற்சியை கொடுத்து அவர்களுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்கள். எக்காரணத்தை கொண்டோம் நோன்பை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, நோன்பு உங்களுக்கு இலகுவாக, லேசாக, கஷ்டம் இல்லாம நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு உங்கள் முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு நாம் நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நோன்பு கஷ்டம் இல்லை என்பதை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அழகாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரர்களே, நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அற்புதமான வார்த்தைகளை பாருங்கள். நோன்பாளி பகலெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார், பகலெல்லாம் பசித்திருக்கிறார். பகலெல்லாம் பசித்திருந்து நோன்பு திறக்குகிற நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அவர்கள் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்றார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஸாலிம் ஹத்தா யஃபுத்தா வஸாயிம் ஹத்தா யஃபுத்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிகள் நோன்பிருந்து பகலெல்லாம் பசித்திருந்து நோன்பு திறக்குகிற அந்த நேரத்திலே நோன்பாளிகள் கேட்கப்படும் துஆக்களை அல்லாஹ் எந்த விதமான தடையின்றி, திரையின்றி, தடுக்கலின்றி அல்லாஹ் துஆக்களை, அல்லாஹ் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோன்பு திறக்குகிற அந்த நேரம், நம்மவர்களுக்கு ஒரு சாதாரண நேரமாக தெரியலாம், சாதாரண நேரமாக இருக்கலாம். ஆனால் நோன்பாளிக்கு நோன்பு திறக்குகிற அந்த தருணத்தில் அல்லாஹ் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குகிறார், ஒரு சிறப்பை கொடுக்குகிறார், ஒரு கண்ணியத்தை கொடுக்குகிறார். ஏனென்று சொன்னால் பகலெல்லாம் அல்லாஹ்வுக்காக, பகலெல்லாம்
சொன்ன வார்த்தைக்கு பகலெல்லாம் பசித்திருந்து காரணத்தினால் அல்லாஹ் நோன்பாளிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார். அல்லாஹ் நோன்பு திறக்குகிற நேரத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த வல்லமையை கொடுக்கிறார். அதுதான் அற்புதமான வாக் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, நோன்பாளிகள் தன் மனைவி மக்களுக்காக வேண்டி துஆ செய்யப்பட வேண்டும், பெற்றோர்களுக்காக துஆ செய்யப்பட வேண்டும், தன் குடும்பத்தினர்களுக்காக துஆ செய்யப்பட வேண்டும். நோய்களின் பிடிகளிலும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பல சூழ்நிலைகளில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் சமூகத்தில் மக்கள் ஒவ்வொரு நபர்களும் நோன்பு திறக்குகிறார். அந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ் இந்த நேரத்தை எதை கேட்காலும் நோன்பாளிகளுக்கு கொடுக்குகிறான், மகிழ்ச்சியோடு கொடுக்கிறான். எனவே நோன்பு திறக்குகிற நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் துஆவில் மூழ்கிட வேண்டும் என்கிறார். அந்த நேரத்தில் பேச்சுக்களை பேசிக்கொண்டு வீணாக கழித்துவிடக் கூடாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம யா வாசில் மக்ஃபிரா ஃபக்ஃபிர்லி, அல்லாஹும்ம யா வாசில் மக்ஃபிரா ஃபக்ஃபிர்லி. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன், அல்லாஹ் விசாலமானவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மன்னிப்பை விரும்புகிறவன் சொன்னால் உலகத்தில் வாழ்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வில் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தவறுகள் நெகிழ்ந்திருக்கும். காரணம் என்னவென்றால் மனிதன் தானே சாதாரண மனிதன் தானே. வாழ்க்கையில் தவறுகள் ஏற்பட்டிருக்கும் அல்லவா, வாழ்க்கையில் குறைநிலைகள் ஏற்பட்டிருக்கும் அல்லவா. அந்த குறைகளை மன்னிக்கக்கூடியது யார்? அல்லாஹும்ம யா வாசில் மக்ஃபிரா ஃபக்ஃபிர்லி. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், அல்லாஹ் விசாலமானவர், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவர் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த நேரம் ஒரு சிறப்பிற்குரிய நேரமாக இருப்பதினால் நோன்பாளிகள் நோன்பு திறப்பதற்கு உண்டான அந்த நேரத்தை அல்லாஹ் ஒரு சங்கியான ஒரு சரித்திரம் படைக்கிறார், அங்கீகாரம் படைக்கிறார். அந்த நேரத்தை நாம் துஆக்களை கொண்டு வெல்ல வேண்டும் என்று சொல்லித் தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, உலகமே நினைத்தாலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மன்னிக்காமல் வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகமும் உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஒரு மனிதனை மன்னிக்க முடியும் என்றால் முடியவே முடியாது என்று சொன்னார்கள். மன்னிக்கும் வல்லமை அந்த சக்தி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவர். உலகத்தில் வேறு யாராலும் மன்னிப்பதற்கு தகுதி இல்லை என்பதை சொல்லித் தந்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் வாழ்கிற மனிதன் அநீதம் செய்திருப்பான், அடுத்தவர்களுடைய பொருள்களை அபகரித்திருப்பான், தன் குடும்பத்தை மோசடி செய்திருப்பான், தன் சகோதரனுக்கு துரோகம் செய்திருப்பான். அவரெல்லாம் இந்த உலகத்திலே அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், அதெல்லாம் நல்ல முறையில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி நினைத்துக் கொண்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, உன்னை ஏன் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அடுத்தவன் மீது அவதூறுகள் சொல்லி, அடுத்தவன் மீது புறாமைகள் செய்து, அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து, அடுத்தவனுடைய சொத்தை மோசம் செய்து பல்வேறு பாவச் சுமைகளிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. உன்னை நான் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உலகமே சேர்ந்தாலும் உலகத்துள்ள மக்கள் என்ன சேர்ந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த பிடி கடுமையான பிடி நீ தப்பிக்கவே முடியாது. அந்த காலம் வருவதற்கு முன்பாக, அப்படிப்பட்ட கால சூழ்நிலை வருவதற்கு முன்பாக
இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது பாவம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கின்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நோன்புடைய காலம் வருவது என்று சொன்னால் சஹாபாக்கள் தயாராகி வருவார்கள். நோன்புடைய காலத்தில் நோன்பு வைப்பதற்கு எதுவும் தடையாகிவிடக் கூடாது என்பதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய நிழலிலே, ரசூலுல்லாஹ்வுடைய அருகாமையிலேயே, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையிலேயே முழு சதாகாலமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சஹாபாக்கள், நபி தோழர்கள் என்ன செய்வார்கள்? ரமலானை காலம் வந்துவிட்டால் அந்த நோன்புடைய காலத்தில் நோன்பு வைப்பதற்கு தடையாக எதுவும் ஆய்விடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே ஒரு தயாரிப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான சகோதரர், ஒரு பொற்காலம் என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலானை மாதம் இருக்கிறதே, அது ஒரு பொற்காலம். நாம் ஒரு சாதாரண காலமாக தெரியலாம், அது ஒரு பொற்காலமாகும். எப்படி தெரியுமா? இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு மனிதன் அடைந்து கொண்டால் அதுவே அவருக்கு பொற்காலம். காரணம் என்ன தெரியுமா? ரமலானுடைய காலங்களில் அவன் நோன்பு வைக்கிறான், அது அவருக்கு பொற்காலம். ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்தாக இருக்கிறது, அது அவருக்கு ஒரு பொற்காலம். ரமலானுடைய 2ஆம் 10 பாவமன்னிப்பாக இருக்கிறது, அது அவருக்கு ஒரு பொற்காலம். ரமலானுடைய இறுதி 10 நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்படுகிற காலம். எனவே இப்படி ரமலானுடைய காலங்கள் ஒரு பொற்காலமாக அமையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய காலங்களில் இந்த ரமலானை நாம் அடைந்து கொண்டால் அல்லாஹ் சொல்வது போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல நாம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு நம்மை தன்னைத்தானே பரிசோதித்து தன்னை சரி செய்து இந்த காலம் ஒரு பொற்காலம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தந்த வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர வமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. ஷஹ்ருடைய நேரம் இருக்கிறது, ஷஹ்ருடைய நேரம் இருக்கிறது, அது சாதாரண நேரம் அல்ல என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, சில பேர்கள் 12 மணிக்கு சாப்பிட்டு விட்டு சகர் சாப்பிடாமல் இருப்பார்களா? அது சகர கூடாது என்று சொன்னவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷஹ்ருடைய நேரம் இருக்கிறது, அந்த ஷஹ்ருடைய நேரத்தில் நாம் உண்ண வேண்டும், பருக வேண்டும், பாராட்ட வேண்டும் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? எதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தெரியுமா? அந்த ஷஹ்ருடைய நேரத்தில் நாம் சாப்பிடுகிற உணவு அது பரக்கத் என்றார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள். நாம் அருந்துகின்ற தண்ணீர் பரக்கத் என்றார்கள், நாம் குடிக்கிற பால் அது பரக்கத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தந்தால் அது சரியாக இருக்கும். ஷஹ்ருடைய நேரத்தில் நாம் சாப்பிடுகிற உணவு அது பரக்கத்தான உணவு. அந்த பரக்கத்தான உணவு நம் உடலில் சேருகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹ்ருடைய நேரத்தில் அது தண்ணீராக இருந்தாலும், பாலாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், அந்த நேரத்தில் நாம் சாப்பிடுகிற பொழுது அந்த உணவு தன்னுடைய உடலில் சேருகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள். அது மாத்திரமா? ஒரு உடம்பில் உள்ள நோயினை தீர்ந்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகர் சாப்பிடுவதனால் நோய் பிணியிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். அற்புதமான உணவு ஷஹ்ருடைய உணவு என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான சகோதரர்களே, நாம் நோன்புடைய காலங்களில் பக்குவமாக இருக்க வேண்டும், பக்குவப்படுத்தப்பட வேண்டும். நோன்பு வைத்தவர்கள், நோன்பாளியாக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்கள்
உடையவர்களாக இருக்கப்பட வேண்டும் சொன்னார். ஹலால் ஹராமை பேண வேண்டும். அடுத்தவர்கள் மீது குறை காணுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் மீது புறம் பேசுவதை தடுத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பார்வை, தன்னுடைய நடை, தன்னுடைய சொல், தன்னுடைய நாவு, தன்னுடைய கல்வி, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய உடல் அனைத்தையும் அடுத்தவர்கள் மீது நாம் பார்க்கின்ற தவறான எண்ணத்தை தவிர்த்துக் கொண்டு நாம் ஒரு நோன்பாடி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற பரிபூர்ணமாக இறையச்சத்தோடு இறை தக்குவாவோடு நான் நோன்பு அல்லாஹ் தருகின்ற அற்புதத்தை அற்புதங்களை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணங்களை மிக பேணுதலாக இருந்து நாம் நோன்பு காலத்தை கழிப்பொழியானால் அல்லாஹ் வழங்குகிற அத்துணை நற்பெயர்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, நோன்பாளிக்கு செய்கின்ற உதவி இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய மக்கள் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி காய்ச்சப்படுகிறது. எதற்காக? இந்த நோன்பாளிகள் அந்த நேரத்தில் நோன்பு இறக்குகிற பொழுது அவர்கள் துவாக்களை மேற்கொள்வார்கள். அந்த துவாக்களை வெல்ல முடிய வேண்டுமே, அந்த துவாக்களை எல்லோரும் பங்களிப்பு பெற வேண்டுமே. வசதி உள்ளவர்கள், வசதி இல்லாதவர்கள், எல்லா மக்களும் அந்த நோன்பு கஞ்சிக்காக வேண்டி ஒரு நோன்பாளி நோன்பு திறப்பதற்காக நாம் கொடுக்குகிற பொழுது, உதவிகளை வழங்குகிற பொழுது, பணங்கள் வழங்குகிற பொழுது, தேநீர்கள் வழங்குகிற பொழுது, பால்கள் வழங்குகிற பொழுது, ரஸ்னா போன்ற குளிர் பானங்களை ஒரு நோன்பாளிக்கு நாம் கொடுப்பதினால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு நன்மை வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றால் என்ன நன்மை ஒரு நோன்பாளிக்கு கிடைக்குமோ அதே நன்மை அந்த நோன்பு திறப்பதற்காக கொடுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்று நமக்கு தெரியலாம், அப்படி என்றால் நோன்பாளியுடைய நன்மையிலிருந்து நோன்பாளிக்கு நாம் உதவி செய்கிற பொழுது நன்மைகள் குறைக்கப்படுமா என்ற ஒரு எண்ணங்கள் கூட தோன்றலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு போதும் நோன்பாளிக்காக கொடுக்குகிற பொழுது நோன்பு திறக்கக்கூடிய நன்மையிலிருந்து எந்த நன்மையும் குறைக்கப்படாது. அது அவர்களுக்கு கூடிய நன்மை, இது உங்களுக்கு கூடிய நன்மை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவர், பாவத்தை மன்னிக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்ட வல்லவர் சொன்னார்? அவர் கருணையாளர். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவன் கருணையாளர், அவன் அன்பாளன், அருள்களை வழங்கக்கூடியவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற அற்புதங்களா வார்த்தைகளாகும். எனவே அன்புக்குரியவர்களே, நோன்புடைய காலங்களில் நாம் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும். தன் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய நோன்பாளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்குகிற பொழுது அந்த நோன்பாளுடைய அல்லாஹ் வழங்கக்கூடிய அத்தனை நற்பெயர்களையும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் கணக்கில்லாத மாதம், கொள்ளையடிக்கக்கூடிய மாதம். அல்லாஹ்வே சொல்லுகிறார், நானே கூலியாக இருக்கிறேன். மற்ற மாதங்களில் அப்படி சொல்லப்படவில்லை, மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் சொல்லப்படவில்லை. ரமலானுடைய மாதத்தில் நோன்பாளிகளுக்காக, நோன்பு திறக்கக்கூடியவர்களுக்காக நாம் செய்கின்ற இந்த உதவி இருக்கிறது. அந்த உதவிக்கு பகரமாக அல்லாஹ் சொல்லுகிறார், நானே உனக்கு கூலி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம், ஒரு பொற்காலம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இன்னொரு செய்தியை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், நாளை அல்லாஹ் நோன்பாளிக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அவர் நோன்பு நோற்ற அந்த மகிழ்ச்சி. இன்னொன்று நோன்பு திறக்குகிற அந்த நேரத்தில் அவர் அடைகின்ற மகிழ்ச்சி. காரணம், அல்லாஹ்வே அந்த கூலியாக இருக்கிறார், மறுமையில் அதற்கு ஒரு பகரமாக கொடுக்கிறார். இந்த நோன்பாளிகளை அல்லாஹ் அழைக்குகிற போது மௌத்துக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால், கியாமத் நாளில் ஏற்பட்டு உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு
விட்டு நாம் எழுப்பப்பட்டு மாஸ்டர் மைதானத்தை நிப்பாட்டப்பட்டு அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் சொல்வாராம், வாழ்த்து சொல்லு, நல்வாழ்வு சொல்லு, அருள்வாழ்வு சொல்லு. இந்த நோன்பாளிகளை அல்லாஹ் அழைப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்கிற காலங்களை அல்லாஹ்வுக்கு தந்த இந்த ரமலான் மாதத்தை நாம் முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தருவானாக. நோன்புடைய காலங்களில் முழுமையாக நோன்பு வைத்து இரவெல்லாம் அவனுக்கு சல்லா செய்து இன்னும் அமல்கள் செய்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தருவானாக. நோன்பாளிக்கு நாம் உதவுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நோன்பாளிக்கு நாம் செய்கின்ற உதவியினால் அல்லாஹ் ரப்பல் நோன்பாளிகளுடைய துஆ பரக்கத்தை பெறுகின்ற பாக்கியத்தை நம்மவர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருவானாக. நாம் வைக்கிற நோன்பின் காரணமாக நாம் செய்கின்ற நோன்பாளி செய்கின்ற உதவியின் காரணமாக நம்மளை விட்டு பிரிந்து மன்னரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய முன்னோருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்கள் கபரை பூந்தோரையாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் நமக்கு தர இருக்கிறாரோ அதனை நம்மவர்களுக்கும் மறைந்தவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. எந்த துஆக்களோடு